Okay, the uses of trees is, first one, the wood. அதாவது now the tree மரங்கள்ல அந்த தடி. Okay, what do you use it for? Yes, we use this wood to make furnitures. Okay, you use the wood to make furnitures. Okay, so first uses, we use the wood of the tree to make furnitures. Furnitures means the chair, table, the cot, all of which you use at home. Okay, now second one what? You can see here the stem or the roots and all that. இப்போ இங்கே தெரியுதா உங்களுக்கு வேறு இதெல்லாம் தெரியுதா, பூ இலை இதெல்லாம் தெரியுதுல்ல. இப்போ இந்த வேறு, இந்த இலை, இந்த பூ சில செடியிலிருந்து எடுத்து அவங்கள அதுவும் என்ன செய்யணும், ஆமாம் மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வீட்டில் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், சில இலைகள் இல்லாட்டி இந்த வேர்களை எண்ணெய்க்குள்ளே போட்டு வேக வச்சு யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ யூ யூஸ் த ரூட், ஓகே, த லீஃப், ஈவன் ஃப்ளவர்ஸ் ஃபார் medicinal use also. You will use the roots in the oil, you will apply that oil for your hair. Yes children? Yes. So even the roots of the plant is useful. இப்போ ஒரு மரத்தோட வேரு என்னது, ஆமா ரொம்ப useful. Okay, so you use the root, the leaf and flowers. For what you use this? For medicinal use. Okay, so the wood is to make furnitures. Then you use the root, the leaf and the flowers of the plant for medicinal use. அதாவது மருந்தா யூஸ் பண்ணுவாங்க. Okay, then normally flowers, இப்போ பூ உங்களுக்கு தெரியும்ல, பூ வந்து ரோஸ் எல்லாம் நீங்கள் என்ன, ஆமாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் எல்லாம் போனால் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் தலையில் வச்சுட்டு தான் போவாங்கல்ல நீங்கள். ஸோ த ஃப்ளவர்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல். ஓகே, தென் the branches. Okay, some branches are used, people use these branches to light the fire for cooking. இப்போ சில வீட்டில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பிரான்ச்சஸ் அதை கிளை எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, ஆமாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம்ல, அதில் அந்த we do not, some houses they do not have gas stoves. இப்போ சில வீட்டிலலாம் போய் பார்த்தோன்னா கேஸ் அதெல்லாம் இருக்காது. இந்த கிளை இதெல்லாம் வெட்டி இது வச்சு தான் என்ன செய்வாங்க, ஆமாம் சமைப்பாங்க. சரிங்களா? ஸோ த branches also are used, அதாவது கிளையும் என்ன யூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எஸ் for cooking also they will use the branches. Okay, so wood is to make furnitures and also wood and the branches okay is used for fire, for cooking. Okay, so same for the wood, the root, leaf and flowers for medicinal use. Then you use again the wood and the branches, yes, to make the fire, that is for cooking or whatever it is. Okay, now you see in some places when it's very cold, what do they do? So we use again the wood and the branches for fire. So as I told you, you would have seen, okay, in some cold places they use this wood and branch. Yes, they will set the fire and they will sit near it. Okay, so இப்போ நீங்கள் சில இடத்துல போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆமாங்கல்ல, they use the wood branches, அதாவது இந்த தடி கிளையெல்லாம் யூஸ் பண்ணி என்ன இது பண்ணுவாங்க, ஆமாம் அதில் இருந்தால் தீ வரும்ல, அதுக்கு சுற்றி தான் அவங்க என்ன செய்யும், உட்காந்துருப்பாங்க. எஸ், யூ ஹவ் சீன் தட் ஆல்சோ. ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் த ட்ரீ ஆர் எவ்ரி பார்ட் ஆஃப் அ பிளான்ட், இப்போ ஒரு மரத்துலேருந்து எல்லா பாகங்களும் என்ன, it is useful. Every part from a tree or everything from a tree is useful. There is no wastage from any parts of the
tree. Okay, இப்போ ஒரு மரத்துல இருந்து எல்லா பாகங்களும் என்ன ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதுமே வேஸ்டா போக மாட்டாங்க. Okay, so you know the leaf also is used. Now for example a banana tree. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, வாழை செடி பார்த்திருப்பீங்க தானே. What you use that leaf for? From a banana tree you use that leaf, right? For what you use that? Yes, when you go for some functions, yes, or for some weddings, they will serve your food on that leaf. இப்போ நீங்க வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க இல்லை தானே பசங்க. ஸோ வாட் யூ see them? அங்கே போனால் ஆமாம் இலையில தான் சாப்பாடு போடுவாங்கல்ல. இப்போ அதுவும் என்னது? yes, that is a leaf from a tree, that is a banana leaf. So even that leaf is also useful. Okay, so each part of a tree is very useful in our life. Okay children, so அதாவது மரங்களோட எல்லா பாகங்களும், அதாவது கிளை, பூ, வேர் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே வேஸ்ட் பண்ணுறது மாதிரி இல்லை, எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் only thing is we use it for different ways. ஓகே, இப்போ பாகங்கள் வந்து என்ன செய்வாங்க, ஆமாம் இப்போ இலை வந்து it is for one use, பூ வந்து வேறு டிஃப்ரெண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈச் thing is used for in different ways, but we do not waste any part of a tree or a plant. Yes, so these trees, now plants, it is small, isn't it? So trees are very big. Yes, so how do you move those wood, that is from, if you cut down a tree, okay, how do you take that wood from one place to another? Have you seen children? இப்போ வந்து பெரிய பெரிய, அதாவது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அவங்க கட் பண்ணுவாங்க தானே. அப்புறம் அந்த தடி வந்து எப்படி இப்போ ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எஸ், ஒன் யூ யூஸ் சம் ட்ராக்ஸ் லைக் லாரிஸ் ஆர் சம்திங் டு மூவ் இட். இஃப் நாட் தே வில் யூஸ் எலிஃபென்ட்ஸ். Have you seen children? The elephants will help them to carry that log or the wood from one place to another because it's very big and heavy. இப்போ மரங்கள், இப்போ செடினா எல்லாமே சின்னதாக இருக்கும்ல, மரங்கள் வந்து என்னது, ஆமாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ அந்த தடியெல்லாம் எப்படி ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துல எடுத்துகிட்டு போவாங்க? ஒன்றில் வந்து லாரியில் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லாட்டி என்ன செய்யும், ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பசங்க இல்லை, ஆனை வந்து அந்த தடி எல்லாமே எடுத்து வேறு இடத்துல எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ இட் இஸ் வெரி heavy also. Okay, the plants are light but the trees are very big and heavy. So they use all those parts, that is from the tree and from the plants. Every part is used in our life. Okay, so I will show you a thing how this starts. Okay, what is the procedure or what is the way how the plant grows or our tree grows. Now how do you grow children? இப்போ உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பெரிய how do you grow? Yes, you need to heat your food, you need to take water, so that keeps you strong and it helps you to grow. இப்போ உங்களுக்கு வந்து என்ன, ஆமாம் டெய்லி வந்து உங்களுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும் இல்லை, அப்போ வந்து if not the same you will be the same. In the same way the plants also, they have step by step how to grow. இப்போ மரங்களும் என்ன, ஆமாம் மரங்களுக்கு என்னது, ஆமாம் தண்ணி தேவை, அப்புறம் என்ன மண், all what you see, they need all these to grow. So as I told you, the first thing is the seeds are buried inside the sand. Okay, இப்போ இந்த முதல்ல ஃபர்ஸ்ட்ல என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஆமாம் seed, that is விதை. இப்போ விதை வந்து என்ன செய்யணும், மண்ணுக்குள்ளே புதைச்சி வைப்பாங்க, ஆமாம்ல. So from that what grows? All the root starts growing. Okay, இப்போ இந்த விதையிலிருந்து என்ன செய்யும், yes, slowly the roots start growing. roots என்ன, வேறு, சின்ன சின்னதாக வேறு தெரியுது உங்களுக்கு, ஆமாம் மண்ணுக்குள்ளே ஃபஸ்ட் என்ன வரும், வேறு வளருவாங்க. ஓகே, from that the stem and the small stem grows. I think you have seen this. Now this is like a shape of a bean. You have eaten beans. இப்போ இங்கே வீட்டில் பீன்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, இல்லாட்டி பயிர் அதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ வில் ரிமெம்பர். ஸோ ஃப்ரம் தட் த ஸ்டெம் க்ரோஸ். ஓகே, இப்போ இந்த வேர்லேருந்து என்ன நெக்ஸ்ட் வந்து, ஆமாம் ஸ்டெம், த ஸ்டெம் ஹேஸ் டு க்ரோ. தென் ஆஃப்டர் த ஸ்டெம் வாட் க்ரோஸ்? எஸ், த லீஃப் பிகம்ஸ் ஆன் த பிரான்ச்சஸ். அதாவது என்னது, இலைகள் வளரும்.
Okay, so the leaves start growing. So from the leaves, at the last you will get your flowers, adhaadu poo. So the plant doesn't directly grow and the flower doesn't bear on it. இப்போ ஒரு மரம் இல்லாட்டி சின்ன செடி நான் டைரெக்டாக வளர மாட்டாங்க. திஸ் இஸ் த ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் தான் வளரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இஸ் த சீட், அதாவது வித்து. ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஆமாம், வித்து. தென் இட் கம்ஸ் இன் டு த ஸ்டெம் அண்ட் த பிரான்ச்சஸ். Then in the branches you have the leaves and the flowers. So this is a step how the tree or a small plant grows. It's the same way how you children are growing. Okay, so this is a step how the tree and the plant grows. Okay children, yes. So I've told you the main parts. இப்போ மரங்கள் you have here the மரங்கள் பாகங்கள். We have learnt all the parts of the tree. Yes, so what are மரங்கள் பாகங்கள்? எது? விதை, இலை, கிளை, பூ, வேர். Okay, so it is the seed, the leaf, the branches, the roots and the flowers. Then I taught you the uses of the trees. Okay, இப்போ இந்த tree மரங்கள், what are the uses of the trees? Yes, the wood. What you use the wood for? Yes, to make furnitures. Then next you have the root, leaf and flowers. That is for medicinal use. Then you have the wood and branches. That is you set for root and the wood and branches for fire. Okay, then I taught you what does the plant or the tree needs to grow. இப்போ மரம் எல்லாம் வளரணும், என்ன தேவைப்படும்? எஸ், they need water. இல்லை, நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும், இல்லாட்டி அதுக்கு மருந்து ஏதாச்சும் இருந்தால் மருந்து போடணும். ஸோ with the help of all that the trees also will grow. So I want you also children to start growing small plants and trees at home. Okay, you also need to grow, pour some water for it, and you need to start bringing up plants at home.